இன்னைக்குமே நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இங்கே பியூர் சினிமாக்காக வந்திருக்கு நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஷுவர் அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதனால எங்கள் மேலே பெரிய பற்றும் இருக்குது. சென்னைக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய அஹ், வாசகர் தளம் இருக்குது அப்படின்னா அது கோயம்புத்தூர் மதுரை 2 ஊர் தான். அதில் கோயம்புத்தூர் ரொம்ப அதிகம். ஏன்னா சென்னைக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு சினிமாவுக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அது கோயம்புத்தூராக தான் இருக்குது. சென்னைக்கு அப்புறம் அதிகமான படங்கள், சென்னையை விட அதிகமான படங்கள் உருவாகிற இடமா கோயம்புத்தூர் வந்து மாறிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. சென்னையில் உருவாகக்கூடிய படங்களோட, அதாவது வரக்கூடிய கலைஞர்களோட கோயம்புத்தூர் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டிலே முதல் சினிமாவும் அதை கொண்டு போய் சேர்த்த ஊர் தான் இதுதான். சாமிக்கண்ணு அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னாக்கா, வின்சென்ட் சாமிக்கண்ணு இல்லை அப்படின்னா சினிமான்ற ஒரு ஃபார்ம் வந்து அந்த ஊராக போய் சேர்ற அந்த, அதாவது இப்போ நம்ம தியேட்டர்லலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணலன்னா இது போய் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்குது சினிமாவில். அதில் இன்னைக்கு அதுலேருந்து இன்னும் நிறைய பூம் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இது ஒரு பெரிய தளமாகவும் ஒரு பெரிய பண்பாட்டு தளமாக நம்ம உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து செய்வோம்.